சகுந்தலா அஸ்திராபுரத்திற்கு புறப்பட்டார். ஆனால் வழியில் துஷ்யந்தனின் மோதிரம் ஒரு ஆற்றில் விழுந்தது. அதை ஒரு மீன் விழுங்கியது. துர்வாச முனிவரின் சாபம் காரணமாக துஷ்யந்தன் சகுந்தலாவின் நினைவில்லாமல் போனது. அதனால் சகுந்தலா ஆசிரமத்திற்கு திரும்பி விரைவில் ஒரு மகனை பெற்றார். அவன் பெயர் பரதன். ஒரு நாள் ஒரு மீனவர் அந்த மோதிரத்தை மீனிலிருந்து கண்டுபிடித்து மன்னனிடம் கொடுத்தார். அதை பார்த்ததும் துஷ்யந்தனுக்கு எல்லாம் நினைவுக்கு வந்தது. உடனே ஆசிரமத்திற்கு சென்று ஒரு சிங்கக்குட்டியுடன் விளையாடும் பரதனை பார்த்தார். துஷ்யந்தன் சகுந்தலாவையும் தன் மகனையும் ஏற்றுக்கொண்டார். பின்னர் பரதன் அஸ்தினாபுரத்தின் மன்னரானார். பரதனும் அவருடைய சந்ததியர்களும் பல ஆண்டுகள் அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்தனர். அந்த வரிசையில் ஒரு மன்னன் சாந்தனு ஒருமுறை வேட்டைக்கு போனபோது அழகிய கங்கை என்ற பெண்ணை பார்த்தார். தன்னை அறிமுகப்படுத்தி திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்தார். நதி தெய்வமான கங்கை கூறினாள், ஒரே ஒரு நிபந்தனை, நான் என்ன செய்தாலும் தடுக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது என்றாள். சாந்தனு யோசிக்காமல் உடன்பட்டார். பின்னர் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர்.